நிச்சயமாக தனுசு அறிவு களஞ்சியங்க. ம். முதல்ல தனுசு ராசி இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் ம். சூட்சம ரகசியம் என்னன்னா, ம். ம். இவங்க பொதுவாகவே அடிக்கடி வீட்டில் பயன்படுத்த வேண்டியது ராசிக்கு சூட்சம ரகசியம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. ம். உங்கள் வீட்டில் ம். பூஜை அறையில் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு நிறைய சார். கேள்விகள் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடன்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே வந்து நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம். ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பார்த்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் சார். நிச்சயமா சார். இப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சம ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா, பிறருக்காகவே வாழ்ந்து 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 கஷ்டப்பட்டுட்டேன், எனக்காக நான் வாழணும், எனக்காக கொஞ்சம் நான் சேர்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய தனுசு ராசிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சம ரகசிய பரிகாரங்கள் என்ன? நிச்சயமாக தனுசு அறிவு களஞ்சியங்க. இவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நல்ல விஷயம் வர்றதுக்கு இவங்களுக்கு தடை ஏற்பட்டு தான் காரணம். அள்ளி அள்ளி கொடுத்த கைக்கு கை நிறைய வச்சுருவோம், கவலைப்படாதீங்க. முதல்ல தனுசு ராசி இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சூட்சம ரகசியம் என்னன்னா, இவங்க ஒரு தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். முதல்ல மதுரை மீனாட்சி அம்மனை கெட்டியாக பிடிச்சு கொண்டாலே இவங்களுக்கு செல்வ கடாட்சம் அதிகரிச்சிடும். மதுரை மீனாட்சி அம்மன் இவங்களுக்கு, மீனாட்சி சுந்தரேஷ் ரெண்டு பேரையும் தரிசனம் செய்யும், ரெண்டு பேரும் தரிசனம் செய்யும். இவங்களுக்கு சூட்சம ரகசியம் வீட்டில் இருக்கிற பொருளேன்னா கருஞ்சீரகமே இவங்களுக்கு லட்சுமி யோகத்தை கொடுக்கும். கருஞ்சீரகம், கருஞ்சீரகம், சீரகம் இல்ல, கருஞ்சீரகம் கருப்பு கலர்ல இருக்கும். கருஞ்சீரகம். அப்ப கருஞ்சீரகம் அம்சம் வீட்டுல எப்பயோ டைம் ஊற வச்சு தண்ணியா குடிக்கலாம். இவங்க கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம், இல்ல பர்ஸ்ல வச்சுக்கலாம். வச்சு பார்க்கட்டும். தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஒரு சீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு நடிகைக்கு கொடுக்கப்பட்ட பரிகாரம் தான். ஓ சூப்பர் சார். இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கருஞ்சீரகம் நல்ல ஒரு வித்தியாசமான இந்த ராசி அன்பர்களுக்கு கருஞ்சீரகம் இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதே இதுல பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு வீட்டுல வாசல்ல பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு வாசல் அந்த தலைவாசல்ல ஒரு மஞ்சள் துணியில
முக்கியமான அந்த பொருட்கள்லாம் போட்டுட்டு அந்த பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு கறி துண்டுலாம் கட்டுவாங்க ஒரு சில வீட்டில். ஆமா, திருஷ்டிக்காக கட்டி வைப்பாங்க. கறி துண்டு கட்டலாம், இல்லை கருடான் கிழங்கு, கருடக்கிழங்கு, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பயன்படுத்தும் பொழுது இவங்க நல்ல விஷயம் மட்டும் வீட்டுக்குள்ள வரும். இந்த விஷயம் சூட்சம ரகசியமே தான். இவங்க பொதுவாகவே அடிக்கடி வீட்டில் பயன்படுத்த வேண்டியது மஞ்சள் நிற பூக்கள், மஞ்சள் நிற சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தலாம். வீட்டில் அச்சதை வச்ச அரிசி மஞ்சளில் பண்ணது பயன்படுத்தலாம். இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை என்னங்கன்னா, நெத்தில சந்தனம் வைக்கிறதே மிகப்பெரிய பரிகாரம். சந்தனம் இட்டுக்கிறது. சந்தனம் இட்டுக்கிறது ஆண்களாக இருக்கும்போது மஞ்சள் சந்தனத்தை அதிகமாக இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். சந்தனம் சம்பந்தப்பட்டது மிகப்பெரிய யோகம் இருக்கும். இவங்களுக்கு நான் நிறைய பேர்த்து கொடுத்து சக்ஸஸ் பண்ண பரிகாரம் எதுனா, இந்த கோயிலில் கோசாலைகள் இருக்கும். கோசாலைக்கு உணவு கொடுத்தல், அகத்திக்கீரை கொடுத்து இவங்க மிகப்பெரிய டெப்ட்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. கடன் தலைக்கு மேலே இருக்குது சார், வாழ முடியலங்கிற அளவுக்கு இருந்தவங்களுக்கு இந்த ராசிக்கு செட் ஆகும். குறிப்பாக அகத்திக்கீரை, அகத்திக்கீரை கொடுங்க. அது குறிப்பாக கருப்பு பசுக்கு கொடுங்கன்னோம். அப்போ அங்கே இருந்திருக்கு அந்த மாதிரி, அந்த கருப்பு பசுவாக இருக்கலாம், இல்லை பொதுவாகவே அகத்திக்கீரை. அப்போ நீங்கள் இந்த இல்லை சனிக்கிழமை கொடுத்துட்றோம். இப்போ நம்ம கருப்பு பசு கிடைக்கல, ரொம்ப இந்த பசுலாம் வரலைன்னா சனிக்கிழமை என்று தானம் கொடுக்கும் பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் கிடைஞ்சிருது. இந்த ராசிக்கு சூட்சம ரகசியம் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு இதில் நெய் தீபம், இன்னொன்று நல்லெண்ணெய் தீபம், ரெண்டுமே ஏற்றணும். ரெண்டும் ஏற்றணும். நல்லெண்ணெய். சனி என்றால் எல்லை குறிக்கும், எண்ணெய். ஓகே. குரு சுக்கரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெய்யை குறிக்கும். இந்த குரு சுக்கரன் அம்சம், அது மாதிரி சனி குரு அம்சத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். இதை பண்ணவங்க பல பேர். சூப்பர். இதை நீங்கள் ஏற்றி பார்த்துட்டு சொல்லணும். ஏற்றி பார்த்துட்டு இப்போ என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும், பணம் வர வழி தெரிஞ்சிடும். இந்த பேங்க்கில் லோன் ப்ராசஸ் தடை ஏற்பட்டவங்களுக்கு ஈஸியாக பணம் வர வச்சது இந்த சூட்சம் தான். வேலையில் கிடைக்குமா, வேலையில் தடை ஏற்பட்டது, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிங்க, ஸ்ட்ரகிள் பட்டவங்க பல பேர் தான். அப்போ இந்த மாதிரி வேலை தொழில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் இந்த ராசி ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க வேண்டிய ராசி என்ன தெரியுங்களா? இந்த ராசியோட அம்சத்தில் ஃபஸ்ட்டு கோபத்தை குறைக்கணும். ஏதோ ஒரு ஆன்மீக புத்தகத்தையோ ஆன்மீக ஹேபிட்டு இல்லை மூச்சு பயிற்சி ஏதோ டிஃபால்ட்டாகவே இந்த ராசியை ஆக்டிவேட் பண்ணிட்டே வரணும். டிஃபால்ட்டாக இவங்க அதை பண்ணலினாலே இந்த ராசியோட தத்துவத்தை, அதாவது மிகப்பெரிய சேர்த்து வச்ச பானையில் ஓட்டப்பட்ட மாதிரி ஆயிரும். பணம் வரவுக்குன்னு சொல்லிட்டோம். தங்கக்கூடிய அம்சம் இந்த ராசி தத்துவத்தில் இருக்கு. இந்த ராசி இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இது பண்ணா தான் லட்சுமி கடாட்சம் எப்பவுமே தங்குங்க. சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கீங்க. பட் அருமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு தகவல் சார் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.